காதலா பண்ற காதல் அன்னைக்கே இந்த புஸ்தகத்தை படிக்கும் போதே தெரியும் இப்படி ஏதாவது கோளாறு வரும்னு. காதலிக்கிற வயசா இது? இந்த வயசுல காதலிக்காம நான் எந்த வயசுல காதலிக்கிறது? ஏப்பா அக்காவை போட்டு அடிக்கிறீங்க? காதலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? காதலை பத்தி எனக்கு என்ன தெரியுமா? சொல்லுங்க அண்ணே, தெரிஞ்சுக்கிறேன். என்னடே சிவார்சா பண்ற சிவார்சி சிலம்பு விளையாட போறேன்னு சொல்லிட்டு காதலுக்கு தூதாரா போயிருக்க. தூது போற உடம்பாரா அது? போசப்பாரு ஹரிச்சந்திர மயானத்துல சுடல காக்குற மாதிரி. ஏங்க ஏங்க குழந்தைங்க கிட்ட தயார் பண்ணிட்டு இருக்கீங்க? குழந்தைகளா அது வெத்து வச்சிருக்கா பாரு. உன் சைஸுக்கு ஒரு பையன், என் சைஸுக்கு ஒரு பொண்ணு, ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அக்கா லவ் பண்ணிருக்காங்க, தம்பி போஸ்ட்மேன் உத்தியோகம் பார்த்திருக்காரு. கேண்டி ஜில்லா, அப்பா சொல்றதெல்லாம் உண்மையா? இவன் லவ் பண்றது கூட தப்பு இல்ல. பையன் யார் தெரியுமா? சிலம்பு வாத்தியார் பையன் முத்து. அடி பாவி, நீ அடிக்கடி மாடிக்கு போய் நிக்கும் போதே நான் நினைச்சேன். எங்க இப்ப என்னங்க பண்றது? குடும்பத்தோட போய் திருப்பதியில மொட்டை அடிக்க வேண்டியதுதான். கார்லயா பஸ்லயா? அடே, நான் வயிற்றுச்சல பேசிக்கிட்டு இருக்கேன், நீ வாகனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியா? அப்படியே திருப்பதிக்கு போனாலும் உன்னை ட்ரெயின்ல தான் தூக்கிட்டு போக முடியும். சும்மா இருங்க. இப்ப சொல்லு, அவசர ஆத்திரத்துக்கு கூட்டிட்டு போறது மாதிரியா பத்து வச்சிருக்க? சும்மா இருடே. மருது எங்க போயிட்டா? மருது மருது வெளியில போயிருக்கா. யார் நீங்க? நீ யாரு? இந்த வீட்டுக்கும் உன் புடவை கட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. ஓ, புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கியா? பரவாயில்ல மைனர், நல்ல டேஸ்ட் உள்ளவர் தான். வேலைக்காரியை கூட விவரமா தான் செலக்ட் பண்ணிருக்காரு. லல்லி, ஹலோ மைனர் சார், எப்படி இருக்கீங்க? எங்க வந்த? என்ன சார், அட்மாஸ்பியர் தான் புதுசா இருக்குன்னா உங்க கேள்வியும் புதுசா இருக்கே. ஆமா, இது யாரு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இனிமே நீங்க வர வேணாம், புறப்படு. அட, நல்ல சேஞ்ச் தான். என்ன வர வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இங்க மாறுதல் ஏற்பட்டுடுச்சா? மருது ஐயா, கூப்பிட்டீங்களா? அடட, நீயா? நீ எப்பமா வந்த? நான் கவனிக்கவே இல்ல. ஏய், முதல்ல வெளியேடு. அம்மாடி, புறப்படுமா. இப்பதான் இந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா வீடா மாறிக்கிட்டு இருக்கு. பழைய எப்படி அதை சத்திரமா மாத்திராத. பரப்படு பரப்படு. வீடா மாறிட்டு இருக்கா? வீட்டுக்காரி யாரு? இவதானா? அந்த ஆராய்ச்சி எல்லாம் அங்க வட்டம் ஒன்றியம் எல்லாம் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அங்க வச்சுக்க. பரப்படு பரப்படு. சொல்லு. நமஸ்காரங்க. என்ன விஷயம்? தென்னந்தோப்பு குத்தக பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். போன வருஷத்துக்கு குத்தக பணம் இதுல சேர்ந்துருக்கு. இந்த கணக்கு வழக்கெல்லாம் என்னால பார்க்க முடியாது. உள்ள அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட கொடுங்க. அம்மாவா? என்னங்க இது? இனிமே எல்லாத்தையும் அவங்க தான் பார்க்க போறாங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு போங்க. அம்மா, அம்மா. என்ன? தென்னந்தோப்பு குத்தக பணம்மா ஐயா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. இதுல போன வருஷத்து பணமும் சேர்ந்து இருக்குமா? வாங்க, நல்லா எண்ணி பாத்துங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? இது பாரு மருது, இங்க வா. இது குத்தக பணமா? போன வருஷத்து பணமும் இது கூடயே இருக்கா. இதை கொண்டு போய் அங்கேயே கொடுத்துரு.
என்னய்யா? அந்த முத்து பையன் நம்ம வீட்டு முன்னாடி டிராக்டரை நிறுத்திக்கிட்டு உள்ளேயே எட்டி எட்டி பாக்குறான் ஐயா. அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? முதல்ல அவன் கைய கால உடைங்க. என்னடா டிராக்டர் இங்க நிறுத்தி இருக்க? ரிப்பேர் ஆயிடுச்சு அதான். உங்க வீட்டு முன்னாடி வச்சு பார்த்த வேண்டியதானே? ஏன் இது என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? என் வீட்டுல வேலை செய்யறவன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அவசரப்படாதீங்க. எங்க மேலேயே கோச்சுக்கிறீங்களே. என் மகளை லவ் பண்ற அளவுக்கு இவனுக்கு என்ன இருக்கு? அரக்காணி நிலம் இருக்கா இல்ல அரசியல் கரசியல் இருக்கானா திடீர்னு பதவி கிடவி கிடைக்கிறதுக்கு? அதுவும் வாஸ்தவம் தான். இந்த பயலுக்கு அவ்வளவு தைரியம் வந்திருக்க கூடாது. என்னையா பெரிய தகுதி? வயசு பசங்க ஆசைப்படுறாங்க, அதுல என்ன தப்பு? அதுவும் வாஸ்தவம் தான். வயசு இருந்தா போதுமா? வசதி வேணாமா? ஒன்றிய செயலாளர் மகளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மன்றத்துக்கு செயலாளராவது இருக்க வேணாம்? அதுவும் வாஸ்தவம் தான். யோ எது வாஸ்தவம் கரெக்டா சொல்லியா? எல்லாத்துக்கும் சும்மா தலையாடக்கூடாதியா. அதுவும் வாஸ்தவம் தான். நீ உதவாத போற. பஞ்சாயத்துக்கு ஆள் கூட்டு வந்திருக்காங்க பாரு, தஞ்சாவூர் பொம்மை தலையாட்டுறது மாதிரி. அதுவும் ஒன்றியம் நடந்தது நடந்து போச்சு. உன் மகள் அந்த முத்து பையில ஒருத்தர் விரும்புறாங்க. பேசாம 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. என் பொண்ணு கஞ்சிக்கே வழி இல்லாத இந்த பிச்சைக்கார பையலுக்கா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்? மரியாதையா பேசணும். உனக்கு என்னடா மரியாதை? 6 அடி நிலம் இருக்கா உனக்கு? ஒன்றியம், இந்த முத்து இன்னையில இருந்து 25 ஏக்கருக்கு சொந்தக்காரன். என்ன சொல்றீங்க? ஆமாயா, இவன் பேர்ல நான் 25 ஏக்கர் எழுதி வைக்க போறேன். நிஜமாவே சொல்றீங்களா? அப்புறம் வாக்குறுதியை கொடுத்துட்டு மீற மாட்டீங்களே? நான் என்ன அரசியல்வாதியா? ஐயோ, இது முதல்லயே சொல்லி இருக்க கூடாதா? அடாடா, இப்படி லட்சணமான மருமகன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். மாப்பிள்ள, நீ எதுக்கு எதிர்கட்சியில இரு. குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில இருக்கணும். ஏன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுன்னு சொல்லவே முடியல. ஆயிரத்துக்கு 200 குறையிறது
இருக்கிறத வாங்கிக்கிட்டு எழுத சொல்றத எழுது. 800 ரூபாய் கொடுத்துட்டு 1000 ரூபாய் எழுத சொல்றியா? என்னால போய் கணக்கு எழுத முடியாது. பொய் மெய்யுங்கிறதெல்லாம் நம்ம 2 பேருக்கு தானே தெரிய போகுது. சொல்றத செய்வியா? இத பாரு, நீ சொல்றது செய்யறதுக்கு நான் ஆள் இல்ல. ஒரு காரியம் பண்ணு, இதெல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கேயே கணக்கு சொல்லு. எடுத்துன்னு போ. மிரட்டுறியா? நீ யாரு? இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த? ஞாபகம் இருக்கா? பாவம் அந்த அப்பாவி குருக்கள் விட்டுட்டு போயிட்டான். அதுதான் சாக்குன்னு டக்குன்னு எங்க முதலாளிகிட்ட வந்து ஒட்டிக்கிட்டு ஜாலியா அனுபவிக்கிற. நான் கேக்குறேன், உன் வாழ்க்கையே பொய்யா இருக்கும்போது இந்த கணக்குல கொஞ்சம் பொய் வரக்கூடாதா? டேய், என்னடா சொன்ன? முதலாளி, அந்தனி, விடு அவனை. விடு விடு. அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். அவனுக்கு அவ்வளவுதான் புத்தி இருக்கு. என்ன பண்ண முடியும்? தலையில் விடு. இந்த பாரு, அவன் கொடுத்த கணக்கு நீயே பாத்துக்கோ. மன்னிப்பு கேள்றா. கேள்றா மன்னிப்பு. என்ன தோழி? எழுந்திருப்பா, எழுந்திர. ஈஸ்வரா, அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.